இந்த தேர்தல்ல பல ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். அதாவது முதல்ல அ திமுக அரசாங்கம் வந்து பல்வேறு வாக்குறுதிகள குடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் வந்து நிறைவேத்தி இருக்கிறாங்களா அப்படின்னா, அதிலயும் வந்து பல பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறது. 2வது உங்களுக்கு வந்து சொத்து வரிய உயர்த்தியிருக்காங்க. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா, உங்களுக்கு வந்து சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸு, அதுக்கப்புறம் பெர்சனல் டாக்ஸு இந்த மாரி ஏகப்பட்ட வரிகள் அப்படின்றது உயர்த்தப்பட்டிருக்கிறது. மக்களுடைய அந்த அன்றாட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சாலை வந்து பல இடங்கள்ல சாலை பிரச்சனை என்பது இருக்கிறது. நீங்க மக்கள் வந்து ஒரு ஆட்சிய எப்படி கணிப்பாங்க? மக்கள் வந்து ஒரு ஆட்சிய வந்து ஒரு லீடர வச்சு அவங்க வந்து பார்ப்பாங்களா? அல்லது ஒரு ஒரு ஸ்கீம வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்றத வச்சு பார்ப்பாங்களா? அப்படின்றது கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பாதிப்புலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வைத்து தான் வந்து ஒரு ஆட்சியை வந்து அவங்க மதிப்பீடு செய்வாங்க. இன்னைக்கு வந்து லஞ்சம் என்பது பல இடங்கள்ல தலைவிரித்து ஆடுகிறது. இன்னைக்கு நீங்க எந்த கவர்ன்மென்ட் ஆஃபீஸுக்கு போனாலும், உங்களால லஞ்சம் குடுக்காம நீங்க வந்து ஒரு சின்ன சர்டிபிகேட் கூட வாங்க முடியாது. லீகல் ஏர் சர்டிபிகேட் வாங்கணும்னா, உங்களுக்கு ஒரு பெரிய லஞ்சம் என்பது குடுக்க வேண்டும். அதேபோல உங்களுக்கு பட்டா வாங்கணும்னா லஞ்சம் வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கைகளை பாதிக்கின்ற விஷயங்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக கீழ வந்து மாறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனை வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. உங்களுக்கு வந்து சங்கம் வைக்கின்ற உரிமை என்பது அடிப்படை உரிமை. அது ஒரு சட்டம் உங்களுக்கு குடுக்கின்ற ஒரு உரிமை. ஆனால் அதையே வந்து இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல செய்ய முடியாது அப்படின்ற மாரி ஒரு சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, கார்ப்பரேட்டுகளுடைய மனம் வந்து புண்பட்டுவிடும். அவர்கள் வந்து வேற ஏதாச்சும் முடிவெடுத்துட்டு போறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்ட வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்ற அந்த பல்வேறு கேள்விகள் அப்படின்றது அவங்க எழுப்புறாங்க.